ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்டுக்குள்ள சேஃபா தானே இருக்கீங்க? இந்த சேஃப்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம இப்பவும் யுத்தத்துக்குள்ள மத்தியில வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. எப்போ அவங்களோட உயிர் போகும், எப்போ அவங்கள தாக்குவாங்க அப்படிங்கிற பயத்திலேயே வாழ்ற மக்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு பெரிய ஹிஸ்டரியா தான் பார்க்கணும். இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு இந்த போர் எதனால உருவானது, இந்த போர் எங்க வர போகும், இந்த போர் யார் ஆரம்பிச்சா, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிற டீடைல்ஸ் உங்களுக்கு நிச்சயமா தெரியும். வரலாறு ரொம்ப முக்கியம். சோ அதனாலதான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா தான் இருக்கும், ஆனா எல்லா டீடைல்ஸும் சேர்ந்து இந்த வீடியோல இருக்கும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயங்கள் மத்திய கிழக்கு நாடுகள் ஆரம்பத்துல எப்படி உருவானது, ஈரானியன் ரெவல்யூஷன் எப்படி நடந்தது, உலகத்தை அதிர வச்ச ஈரான் ஈராக் வார் எப்படி இருந்துச்சு, கெல்ஃப் வார் அப்படின்னா என்ன, செப்டம்பர் 11 அட்டாக்னா என்ன, அதுக்கு பிறகு அரசியல் எப்படி மாறிச்சு, ISIS உருவான கதை, இதுல இருந்து இன்னைக்கு நடக்கிற ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவோட போர், இந்த 7 விஷயங்களையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோல மிஸ் பண்ண டீடைல்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் எப்பவும் சொல்ற மாதிரி தான் வீடியோவை மறக்காம லைக் பண்ணிருங்க, நம்மளோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல, அதனால வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு ரீடிங் ஆஃப் ஹிஸ்டரி. இன்னைக்கு நம்ம இந்த உலகத்தை கவனிச்சு பார்த்தோம்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரிய வரும். உலகத்துல பல இடங்கள்ல போர்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த போர்கள்ல எல்லாத்த விடையும் மிகவும் முக்கியமான ஒன்று மத்திய கிழக்கு பகுதியில நடக்கிற போர்கள் தான். அதாவது மிடில் ஈஸ்ட் அப்படிங்க அழைக்கப்படுற சில பகுதிகளில் நடக்கக்கூடிய போர்கள் தான். இது வருடங்களா அரசியல் மோதல்களாகவும் இருந்திருக்கு, மத வேறுபாடுகளாகவும் இருந்திருக்கு, எண்ணெய் வளம் மற்றும் உலக அரசியல் காரணமாக தொடர்ந்து இந்த போர்களை எல்லாத்தையும் சந்திச்சு வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த மத்திய கிழக்கு பகுதியில இருக்கும் முக்கியமான நாடுகள்ல ஈரான், ஈராக், இஸ்ரேல் மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் உலக அரசியல்ல மிகப்பெரிய தாக்கத்தை வச்சிருக்கு. இந்த நாடுகள் மட்டும் இல்லாம உலகத்துல மிகப்பெரிய சக்தி நாடான யுனைடெட் ஸ்டேட்ஸ் கூட இந்த பகுதிகளில் தான் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல ஆண்டுகளாக ஈடுபட்டு வராங்க. ஆனா இப்போ ஒரு பெரிய கேள்வி உருவாகும், இந்த நாடுகள் எல்லாம் ஆரம்பத்தில் எப்படி உருவானது, ஏன் இந்த நாடுகள் எல்லாமே ஒருவருக்கு ஒருவர் எதிரிகளா மாறினாங்க, ஏன் மத்திய கிழக்கு பகுதி உலகத்தின் மிகவும் ஆபத்தான அரசியல் மையமா மாறிச்சு? இதற்கான பதிலை புரிந்து கொள்ள நாம் வரலாற்றை பல வருடங்களுக்கு பின்னால போய் பார்க்கணும். 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்துல மத்திய கிழக்கு பகுதி முழுவதுமே ஒரே ஒரு பெரிய பேரரசின் கீழ் இருந்துச்சு. அந்த பேரரசோட பேரு ஒட்டோமான் எம்பையர். பல நூற்றாண்டுகளாக இந்த பேரரசு மேற்காசியா மற்றும் வட ஆப்பிரிக்காவின் பெரும் பகுதியை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆனா 1918 வேர்ல்டு வார் 1 முடிந்த பிறகு இந்த பேரரசு மொத்தம் சிதறி போயிருக்கு. அதன் பிறகு மத்திய கிழக்கு பகுதிகளை ஐரோப்பிய சக்திகள் தங்களுக்குள்ள பிரிச்சுக்கிட்டாங்க. குறிப்பாக யுனைடெட் கிங்டம் மற்றும் பிரான்ஸ் இந்த பகுதிகளை புதிய நாடுகளை உருவாக்க ஆரம்பிக்க தொடங்கினாங்க. அந்த காலத்துல தான் நம்ம இப்ப பார்க்கக்கூடிய பல நாடுகள் உருவாக ஆரம்பிச்சிச்சு. உதாரணத்துக்கு ஈராக், சிரியா, ஜோர்தான் போன்ற நாடுகளும் அந்த அரசியல் பிரிவுகள் மூலமா தான் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த எல்லைகள் மக்கள் வாழ்ந்த இனங்கள் அல்லது மதங்களை அடிப்படையாக கொண்டு வரையப்படவே இல்லை. அதனால் பல இடங்கள்ல எதிர்கால மோதல்களுக்கு விதையும் போடப்பட்டுச்சு. 1950களில் ஈரான் நாட்டுல ஒரு முக்கிய அரசியல் மாற்றம் நடந்துச்சு. 1953 நடந்த கோப்பு மூலம் ஈரான் அரசியல் நிலைமை முழுமையாக மாறிச்சு. அதன் பிறகு 1979 நடந்த ஈரானியன் ரெவல்யூஷன் உலக அரசியலையே அதிர வச்சுச்சு. இந்த புரட்சியின் மூலமா தான் ஈரான் ஒரு இஸ்லாமிக் ரீபப்ளிக்காகவே மாறிச்சு. அதன் பிறகுதான் ஈரான் மற்றும் அமெரிக்கா உறவு மிகவும் மோசமாக தொடங்கிச்சு. அந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இந்த 2 நாடுகளும் பல அரசியல் மோதல்களை ஈடுபட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. 1980 உலகத்தை அதிர வச்ச ஒரு பெரிய போர் ஆரம்பிச்சு. அதுதான் ஈரான் ஈராக் வார். ஈராக் தலைவர் சதாம் ஹுசேன் ஈரான் நாட்டை தாக்கினார். காரணம் பலது இருந்துச்சு. எல்லை பிரச்சனைகள் இருந்துச்சு, எண்ணெய் வளத்தினால பிரச்சனைகள், ஈரான் புரட்சிகள் தாக்கம் ஈராக்குக்கும் பரவுமோ அப்படிங்கிற ஒரு பயம். இந்த போர் 8 ஆண்டுகள் நீடித்தது. சுமார் 5 லட்சத்துக்கு மேல மக்கள் உயிரிழந்தாங்க அப்படிங்கிறது கூறப்படுது. இந்த போர் முடிஞ்சாலும் மிடில் ஈஸ்ட் பகுதியில அமைதி திரும்பவே இல்லை. அமெரிக்கா ஏன் இதுல சேர்ந்துச்சு? 1990களில் ஈராக் மற்றும் அமெரிக்கா இடையே பதட்டம் அதிகரித்துச்சு. பின்னர் 2003 அமெரிக்கா தலைமையில் கூட்டணி படைகள் ஈராக் மீது தாக்குதல் நடத்தினாங்க. அந்த போர் மூலம் சதாம் ஹுசேன் ஆட்சி முடிவுக்கு வந்துச்சு. அதன் பிறகு ஈராக் அரசியலில் ஈரான் தாக்கம் அதிகரித்தது. இந்த ஈரான் ஈராக் வார பத்தி நான் இதுக்கு முன்னாடி சதாம் ஹுசேனை பற்றி ஒரு வீடியோல போட்டிருந்தேன். அது உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் கண்டிப்பா பாருங்க. இப்போ ஒரு கேள்வி எல்லாரோட மனசுலையும் எழும்பும், ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல், சவுதி அரேபியா இந்த நாடுகள் ஏன் ஒருவரை ஒருவர் நம்பவே இல்லை?
ஏன் இந்த பகுதிகளில் ப்ரோக்சி வார்ஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு? ஏன் உலக அரசியல் முழுவதும் மிடில் ஈஸ்டை சுற்றியே தெரியுது? இந்த கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ள இந்த வரலாற்றோட அடுத்த பகுதிக்கு நாம போகுது. மத்திய கிழக்கு பகுதியில் நடந்த அரசியல் மாற்றங்கள் மெதுவாக உலக சக்திகளின் கவனத்தை ஈர்க்க ஆரம்பிச்சிச்சு. குறிப்பாக எண்ணெய் வளம் அதிகமாக இருந்ததால இந்த பகுதிகள் உலக அரசியல் மிகவும் முக்கியமானதாக மாறிச்சு. அந்த நேரத்துல உலகத்தின் மிகப்பெரிய சக்தி நாடாக உருவெடுத்திருந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்த பகுதிகளில் எல்லாத்துலயுமே தன்னோட தாக்கத்தை அதிகரிக்க ஆரம்பிச்சாங்க. 1950களில் இருந்து மத்திய கிழக்கு அரசியல் அமெரிக்கா நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈடுபட ஆரம்பிச்சிச்சு. குறிப்பா ஈரான் நாட்டில் நடந்த அரசியல் மாற்றங்கள்ல அமெரிக்காவின் பங்கு மிக முக்கியமானதாகவே இருந்துச்சு. அப்போது ஈரான் நாட்டில் முகமது மொசேடா என்ற தலைவர் எண்ணெய் வளத்தை தேசியமயமாக்க முயன்றார். அதாவது வெளிநாட்டு நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் இருந்த எண்ணெய் வளத்தை ஈரான் அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர அவர் ரொம்பவும் முயன்றார். இந்த முடிவு மேற்கத்திய நாடுகளுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. காரணம், அந்த எண்ணெய் வளத்தில் அவங்களுக்கு பெரிய பொருளாதார நலன்கள் இருந்துச்சு. அதன் பிறகு 1953 நடந்த கோப்பு மூலம் மொசேடா ஆட்சி நீக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு ஷா முகமது ரேசா பலாவி என்ற மன்னர் மீண்டும் முழு அதிகாரத்துடன் ஆட்சிக்கு வந்தார். அந்த ஆட்சி அமெரிக்காவுடன் மிகவும் நெருக்கமான உறவை வச்சிருந்துச்சு. ஆனா ஈரான் மக்களுக்கு பலர் அந்த ஆட்சியை எதிர்த்தாங்க. காரணம், அந்த அரசு மேற்கத்திய நாடுகளின் ஆதிக்கத்துல செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு இந்த ஆட்சியை எதிர்த்த மக்கள் எல்லாருமே நம்பினாங்க. இதனாலதான் ஈரான் நாட்டில் அரசுக்கு எதிரான எதிர்ப்பு மெதுவாக ஆரம்பிக்க தொடங்கிச்சு. 1979 ஈரான் நாட்டில் நடந்த ஒரு பெரிய புரட்சி உலக அரசியலை முழுமையாகவே மாற்றிச்சு. அந்த புரட்சி தான் ஈரானியன் ரெவல்யூஷன். இந்த புரட்சியின் மூலமா ஷா ஆட்சி முடிவுக்கு வந்துச்சு. அதன் பிறகு மத தலைவர் ருகோலா கோமைனி ஈரான் நாட்டின் தலைவராக மாறினார். ஈரான் ஒரு இஸ்லாமிக் ரீபப்ளிக்காகவே அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த மாற்றம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பெரிய மோதலை உருவாக்குச்சு. காரணம் என்னன்னா, புதிய அரசு மேற்கத்திய நாடுகளின் தாக்கத்தை எதிர்த்து பேச ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு நடந்த ஒரு சம்பவம் இந்த இரண்டு நாடுகளின் உறவையும் முற்றிலுமாகவே உடைச்சு போட்டுச்சு. 1979 டெக்ரான் நகரில் இருந்த அமெரிக்கா தூதரகம் கைப்பற்றப்பட்டுச்சு. பல அமெரிக்க தூதர்கள் பல மாதங்கள் கைதிகளாகவும் வைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த சம்பவம் ஈரான் ஹோஸ்டேஜ் கிரைசிஸ் அப்படிங்கிறத வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டது. இந்த சம்பவத்திற்கு பிறகு அமெரிக்கா மற்றும் ஈரான் உறவு மிகவும் மோசமாகவே போயிடுச்சு. இதற்கு அப்புறமா இந்த அரசியல் குழப்பத்தின் நடுவுல 1980 இன்னொரு பெரிய போர் ஆரம்பிச்சிச்சு. அதுதான் ஈரான் ஈராக் வார். அந்த நேரத்துல ஈராக் நாட்டை சதாம் ஹுசேன் ஆட்சி செஞ்சார். ஈரான் புரட்சியின் தாக்கம் ஈராக் நாட்டுக்குள்ள பரவுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. மேலும் ஈரான் மற்றும் ஈராக் இடையே எல்லை பிரச்சனைகளும் இருந்துச்சு. இதன் காரணமாக தான் 1980 ஈராக் படைகள் ஈரான் நாட்டின் எல்லையை கடந்து தாக்குதல் நடத்தினாங்க. ஆரம்பத்துல இது ஒரு குறுகிய போராக தான் இருந்துச்சு அப்படின்னு மக்கள் நினைத்துக்கிட்டு இருந்த டைம்ல இந்த போர் 8 ஆண்டுகள் வரை நீடிச்சிச்சு. இந்த போர்ல இரு நாடுகளும் மிகப்பெரிய மனித இழப்பை சந்திச்சிச்சு. சுமார் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்ததா பல ஆய்வுகள் கூறுகின்றன. ஆயிரக்கணக்கான நகரங்கள் மற்றும் கிராமங்கள் அழிக்கப்பட்டு போச்சு. இதையும் ஆய்வுகள் கூறுகின்றன. இந்த போரின் போது உலக சக்திகளும் மறைமுகமாக இந்த பகுதிகளில் ஈடுபட்டாங்க. சில நாடுகள் ஈராக்குக்கு ஆதரவு அளிச்சிச்சு, சில நாடுகள் ஈரானுக்கு ஆதரவு அளிச்சிச்சு. இதனால் இந்த போர் ஒரு பிராந்திய போராக மட்டும் இல்லாம உலக அரசியலின் ஒரு பகுதியாகவும் கருதப்படுது. 1988 ஈரான் ஈராக் வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஈராக் நாடு மிகவும் பலவீனமாகவே இருந்துச்சு. அந்த 8 வருட போர் ஈராக் நாட்டின் பொருளாதாரத்தை முற்றிலுமே சிதைத்து விட்டுச்சு. நாடு கடல்ல மூழ்கி இருந்துச்சு. குறிப்பாக குவைத் மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகளிடமிருந்து ஈராக் பெரிய அளவில் கடன் வாங்கி இருந்துச்சு. அந்த நேரத்துல ஈராக் தலைவர் சதாம் ஹுசேன் ஒரு பெரிய முடிவை எடுத்தாரு. ஈராக் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னா எண்ணெய் வளம் மிகவும் முக்கியமான ஒன்று. அவர் அதை தான் நம்பிக்கிட்டே இருந்தார். ஆனா குவைத் நாடு அதிகமாக எண்ணெய் உற்பத்தி செய்ததால உலக சந்தையில எண்ணெய் விலை குறைந்து கொண்டே போச்சு. இதனால் ஈராக் நாட்டின் வருமானமும் குறைஞ்சிச்சு. இந்த காரணங்களால சதாம் ஹுசேன் குவைத் மீது குற்றச்சாட்டு கூற ஆரம்பிச்சார். அவர் கூறிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது, குவைத் ஈராக் நாட்டின் எண்ணெய் களங்களை திருடுது. அவர் கூறிய அந்த வார்த்தைகள் எல்லாமே அரசியல் பதற்றத்தை நாளுக்கு நாள் அதிகரிக்கவே ஆரம்பிச்சு. இறுதியாக 1990 ஆகஸ்ட் 2 அன்னைக்கு ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்துச்சு. ஈராக் படைகள் திடீர்னு குவைத் நாட்டை தாக்கி முழுமையாக கைப்பற்றுச்சு. சில நாட்களுக்கு குவைத் முழுவதும் ஈராக் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு. இந்த சம்பவம் உலக அரசியலை அதிர வச்சிச்சு. உலக நாடுகள் அனைத்தும் இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்தாங்க. குறிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்த நடவடிக்கையை மிகவும் ஆபத்தானதாகவும் பார்த்தாங்க. இப்படி குவைத் கைப்பற்றப்பட்ட பிறகு உலக நாடுகள் ஒட்டு சேர ஆரம்பிச்சிருச்சு. யுனைடெட் நேஷன் கீழே பல நாடுகள் ஒரு பெரிய இராணுவ கூட்டணியை உருவாக்குனாங்க. அதன் தலைமை யுனைடெட் ஸ்டேட்ஸ் கையில இருந்துச்சு. 1991 இந்த கூட்டணி ஈராக் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க.
இந்த போர் தான் கெல்ஃப் வார் அப்படிங்கிறது அழைக்கப்படுது. இந்த போர்ல மிக நவீன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு, விமான தாக்குதல்கள் இருந்துச்சு, ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டுச்சு, டாங்கிகள் பயன்படுத்தப்பட்டுச்சு. இவை எல்லாமே சேர்ந்து உலகம் முழுவதும் தொலைக்காட்சிகள்ல இந்த போரை நேரடியாகவும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சில வாரங்களிலேயே ஈராக் படைகள் பலவீனம் அடைஞ்சு இறுதியில ஈராக் படைகள் குவைத் நாட்டிலிருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. குவைத் மீண்டும் ஒரு சுதந்திர நாடாக மாறிச்சு. ஆனா இந்த போர் முடிந்த பிறகும் ஈராக் நாட்டின் பிரச்சனைகள் முடியவே இல்லை. அந்த நாட்டின் மீது கடுமையான பொருளாதார தடை விதிக்கப்பட்டுச்சு. இதனால ஈராக் மக்கள் மிகவும் கடினமான வாழ்க்கையை சந்திக்க ஆரம்பிச்சாங்க. மத்திய கிழக்குல அதிகரிச்ச பதட்டத்துக்கு மூலமா 1990களில் இறுதியில இருந்து மத்திய கிழக்கு பகுதி மேலும் குழப்பமாக மாற ஆரம்பிச்சிச்சு. பல நாடுகள் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை இழந்தாங்க. குறிப்பாக ஈரான், ஈராக், இஸ்ரேல் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளுக்கு இடையே அரசியல் பதட்டம் அதிகரிச்சு. இந்த சூழ்நிலையில் உலக அரசியல் இன்னொரு பெரிய சம்பவத்தையும் நடந்துச்சு. அந்த சம்பவம் மத்திய கிழக்கு அரசியலை முற்றிலுமா மாற்றுச்சு. 2001 செப்டம்பர் 11 அந்த நாள் உலக வரலாற்றில் என்றும் மறக்க முடியாத ஒரு நாளாக மாறிச்சு. அந்த நாள் அமெரிக்காவில் நடந்த ஒரு பயங்கரமான தாக்குதல் உலக அரசியலை முழுவதுமாக மாற்றிச்சு. அன்று காலை அமெரிக்காவில் பல விமானங்கள் கடத்தப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. 2 பயணிகள் விமானங்கள் நியூயார்க் நகரில் இருந்து உலக வர்த்தக மைய கட்டடங்கள்ல மோதிச்சு. சில மணி நேரங்கள்ல அந்த உயரமான கட்டடங்கள் முழுவதும் சரிந்து விழுந்துச்சு. இந்த சம்பவத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். இந்த தாக்குதல் தான் வரலாற்றுல செப்டம்பர் 11 அட்டாக் அப்படிங்கிறது அழைக்கப்படுது. இந்த தாக்குதலுக்கு பின்னால இருந்த அமைப்பு அல் கொய்தா என்று அமெரிக்கா அறிவிக்கவும் செஞ்சாங்க. அந்த அமைப்பின் தலைவராக இருந்தவர் ஒசாமா பின் லேடன். இந்த சம்பவம் நடந்த உடனே யுனைடெட் ஸ்டேட்ஸ் உலகத்திற்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டுச்சு. அந்த அறிவிப்புல வார் ஓன் டெரர் அப்படிங்கிற ஒரு புதிய போரை தொடங்குவதாக கூறவும் பட்டுச்சு. இந்த 9/11 தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா முதலில் தாக்கியது ஆப்கானிஸ்தான் நாட்டை தான். காரணம், அங்கு இருந்த தாலிபான் அரசு ஒசாமா பின் லேடனை பாதுகாக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை அமெரிக்கா வச்சாங்க. 2001 அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் ஆப்கானிஸ்தான் மீது பெரிய ராணுவ தாக்குதல் நடத்தினாங்க. அந்த தாக்குதலின் மூலம் தாலிபான் அரசு கீழே தள்ளப்பட்டுச்சு. ஆனா அந்த போர் அங்க பல வருடங்கள் நீடிக்கவும் செஞ்சுச்சு. ஆப்கானிஸ்தான் போருக்கு சில ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்கா இன்னொரு பெரிய முடிவையும் எடுத்துச்சு. அது ஈராக் நாட்டின் மீது மீண்டும் போர் தொடங்குவதாகவும் இருந்துச்சு. 2003 அமெரிக்கா ஈராக் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்தில் ஈராக் தலைவர் சதாம் ஹுசைன் அமெரிக்கா கூறிய முக்கிய காரணம் ஈராக் நாட்டில் வெப்பன் ஆஃப் மாஸ் டெஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சாங்க. ஆனா பின்னர் அந்த ஆயுதங்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. இருப்பினும் அந்த போர் மூலம் சதாம் ஹுசைன் ஆட்சி முடிவுக்கு வந்துச்சு. 2003 பாக்தாத் நகரம் அமெரிக்க படைகளின் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு. சில மாதங்களுக்கு பிறகு சதாம் ஹுசைன் மறைவில் இருந்த இடத்துல பிடிக்கப்பட்டார். பின்னர் அவருக்கு நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட்டுச்சு. இறுதியில 2006 அவர் தூக்கிலிடப்படவும் செஞ்சார். ஈராக் போர் முடிந்த பிறகு அந்த நாடு முழுவதும் அரசியல் குழப்பமும் அதிகரிக்கவும் தொடங்கிச்சு. பல ஆயுதல் குழுக்கள் உருவாக ஆரம்பிச்சாங்க. மத அடிப்படையிலான மோதல்களும் அதிகரிச்சிச்சு. இந்த சூழ்நிலையில ஈரான் தனது அரசியல் மற்றும் இராணுவ தாக்கத்தை மத்திய கிழக்குல அதிகரிக்க ஆரம்பிச்சாங்க. ஈராக் அரசியல்ல கூட ஈரான் தாக்கம் அதிகரித்தது. இதனால் ஈராக், ஈரான், இஸ்ரேல், சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு இடையே பதட்டம் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. 2003 ஈராக் நாட்டில் நடந்த போருக்கு பிறகு அந்த நாடு முழுவதும் பெரிய அரசியல் குழப்பத்துல ஏற்பட்டுச்சு. சதாம் ஹுசைன் ஆட்சி முடிந்தாலும் அமைதி திரும்பவே இல்லை. பல பகுதிகளில் ஆயுத குழுக்கள் உருவாக ஆரம்பிச்சாங்க. மத அடிப்படையில் சண்டைகளும் அதிகரித்தன. இந்த குழப்பமான சூழ்நிலையில ஒரு புதிய தீவிரவாத அமைப்பு மெதுவாக உருவாக ஆரம்பிச்சது. அந்த அமைப்பு தான் ISIS. அவர்கள் தங்களை ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட் உருவாக்கும் இயக்கம் என்று அறிவிச்சாங்க. 2014 ISIS உலகத்தை அதிர வைத்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டுச்சு. அவர்கள் ஈராக் மற்றும் சிரியா நாடுகளின் பெரிய பகுதிகளை கைப்பற்றி காலிபாட் என்ற புதிய அரசையும் அறிவிச்சாங்க. இந்த அறிவிப்பு உலக நாடுகளில் மிகவும் அதிர்ச்சி அடைய வச்சுச்சு. காரணம், ISIS மிக கொடூரமான தாக்குதல்களை நடத்தியது, பல நகரங்களை கைப்பற்றியது, ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். சிரியா உள்நாட்டு போரும் ஆரம்பிக்க காரணமாச்சு. இந்த காலத்திலேயே சிரியா நாட்டில் ஒரு பெரிய உள்நாட்டு போர் ஆரம்பிச்சிச்சு. 2011 அந்த நாட்டில் அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டங்கள் தொடங்கினாங்க. அந்த போராட்டங்கள் பின்னர் முழுமையான உள்நாட்டு போராவே மாறிச்சு. அந்த போரில் பல்வேறு குழுக்கள் கலந்து கொண்டன. அரசு படைகள், எதிர்ப்பு அமைப்புகள், ISIS போன்ற அமைப்புகள் எல்லாம் அந்த போர்ல ஈடுபட்டுச்சு. இந்த போர்ல உலக சக்திகளும் தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க. சில நாடுகள் அரசு படைகள் ஆதரிச்சன, சில நாடுகள் எதிர்ப்பு அமைப்புகளாவே ஆதரிச்சன. இதனால் சிரியா போர் ஒரு உள்நாட்டு பிரச்சனையாக மட்டும் இல்லாம உலக அரசியலின் ஒரு பகுதியாக மாறிச்சு. இந்த காலத்துல ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கிடையே பதட்டமும் மிகவும் அதிகரிக்க ஆரம்பிச்சு. இஸ்ரேல் அரசு ஈரான் அணு ஆயுத திட்டத்தை உருவாக்க முயற்சி செய்யறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சாங்க. ஈரான் அரசு அதை மறுத்தாலும் உலக நாடுகள் அந்த திட்டத்தை மிகவும் கவனமாக பார்த்தாங்க. மேலும் ஈரான் மிடில் ஈஸ்ட் பகுதியில பல ஆயுதல் குழுக்களுக்கு ஆதரவு அளிக்கிறது என்று இஸ்ரேல் கூறிச்சு. குறிப்பாக
ஹெஸ்போலா என்ற அமைப்புகள் ஈரானுக்கு நெருக்கமாக இருப்பதாகவும் கூறப்பட்டுச்சு. இதனால் ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையே அரசியல் மற்றும் இராணுவ பதட்டமும் அதிகரித்துச்சு. மத்திய கிழக்கில் தொடரும் பதட்டம் இன்று வர மிடில் ஈஸ்ட் பகுதி முழுவதும் அரசியல் பதட்டம் தொடர்ந்து உள்ளது. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா, சவுதி அரேபியா போன்ற நாடுகள் ஒருவரை ஒருவர் சந்தேகத்துடன் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பகுதிகளில் நேரடி போர்கள் மட்டும் அல்லாம ப்ரோக்ஸி வார் என்ற மறைமுக போர்களுமே நடைபெற்று தான் இருக்கு. அதாவது ஒரு நாட்டுக்கு ஆதரவாக மற்ற நாடுகள் ஆயுத குழுக்களை ஆதரிப்பது போன்ற அரசியல் விளையாட்டுகள் நடைபெற்று தான் இருக்குது. இதனால் தான் மிடில் ஈஸ்ட் பகுதி உலக அரசியலில் மிகவும் ஆபத்தான மற்றும் முக்கியமான பகுதியாகவும் மாறிச்சு. 2010களில் இருந்து உலக அரசியலில் அதிகமாக பேசப்பட்ட விஷயங்கள் ஒன்று ஈரான் நாட்டின் அணு ஆயுத திட்டம். பல ஆண்டுகளாக ஈரான் தனது அணு திட்டத்தை பியூர்லி எனர்ஜி பர்பஸ்க்காக மட்டுமே பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத கூறி வந்துகிட்டே இருந்தாங்க. ஆனால் மேற்கத்திய நாடுகள் அதனை சந்தேகத்தோடு தான் பார்த்தாங்க. குறிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் ஈரான் எதிர்காலத்தில் அணு ஆயுதத்தை உருவாக்கக்கூடும் என்று கவலை தெரிவித்தாங்க. இதனால் ஈரான் மீது பல பொருளாதார தடைகளும் விதிக்கப்பட்டுச்சு. அந்த தடைகள் ஈரான் நாட்டின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதிச்சிச்சு. இந்த பதற்றத்தை குறைக்க உலக நாடுகள் ஒன்றாக பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சாங்க. அதன் விளைவாக 2015 ஒரு முக்கிய ஒப்பந்தமும் கையெழுத்தானது. அதுதான் ஜாயிண்ட் காம்ப்ரஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஈரான் தனது அணு திட்டத்தை கட்டுப்படுத்த ஒப்புக்கொண்டது. அதற்கு பதிலாக உலக நாடுகள் சில பொருளாதார தடைகளை நீக்கினாங்க. ஆனா அந்த ஒப்பந்தம் நீண்ட காலம் நிலைச்சவே இல்லை. சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஒப்பந்தத்தில் இருந்த பதட்டம் மீண்டும் அதிகரிச்சிச்சு. இதனாலதான் ஈரான் மற்றும் அமெரிக்கா உறவு மீண்டும் மோசமாகவும் காரணமா இருக்கு. இந்த காலத்துல இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே மறைமுக மோதல்களும் அதிகரிச்சிச்சு. நேரடி போர் நடக்கல என்றாலும் இரு நாடுகளும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து பல நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டாங்க. மிடில் ஈஸ்ட் பகுதியில் பல ஆயுத குழுக்கள் உருவாகி அவர்களுக்குள் பல நாடுகள் ஆதரவு அளிச்சிச்சு. இதனால் அந்த பகுதி முழுவதும் ஒரு பெரிய அரசியல் விளையாட்டாகவே மாறிச்சு. ஒரு முக்கியமான காரணம் எண்ணெய் வளம். உலகத்தின் மிகப்பெரிய எண்ணெய் களங்கள் இந்த பகுதியில தான் இருக்குது. அதனால் உலக பொருளாதாரம் கூட மிடில் ஈஸ்ட் மீது ஒரு அளவுக்கு சார்ந்துள்ளது. மற்றொரு காரணம் அரசியல். இந்த பகுதிகளில் நடக்கும் எந்த கான்ஃபிளிக்ட் ஆனாலும் உலக அரசியலை நேரடியாக பாதிக்கிறது. இன்னைக்கு உலகத்தை கவனிச்சா ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். மிடில் ஈஸ்ட் என்பது சாதாரண ஒரு பகுதி அல்ல. அது உலக அரசியலின் மிகவும் முக்கியமான மையமாகவும் உள்ளது. ஈரான், இஸ்ரேல், ஈராக், சவுதி அரேபியா மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் போன்ற நாடுகளின் அரசியல் முடிவுகள் உலகத்தின் எதிர்காலத்தை கூட மாற்றக்கூடியவை. பல ஆண்டுகளாக இந்த பகுதி போர்களையும் கலவரங்களை பார்த்து வருகிறது. ஆனால் ஒரு நாள் அமைதி திரும்பும் அப்படிங்கிறது அந்த உலகத்தோட நம்பிக்கையாகவும் நம்மளோட நம்பிக்கையாகவும் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த போர் எதனால ஆரம்பிச்சிச்சு, எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற வர எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு தெரியும். நாமளும் இந்த போர் இதோட நின்னறணும், இது 3ஆம் உலக போரா மாறக்கூடாது அப்படிங்கிறத நம்மளும் ப்ரேயர் பண்ணிக்கலாம். நான் உங்களை விட்டு கிளம்புறேன். இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம தொடர்ந்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரணும். நன்றி.